அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏண்டா முத்துப்பாண்டி, உன் பொண்டாட்டி எஸ்கேங்கிறத விட சவுந்தரபாண்டி மருமக எசக்கி ஊருக்குள்ள மளிகை கடை வைக்கிறான்னு எல்லாரும் காது பட கேவலமா பேசுறாங்க. எங்களுக்கு தான் கேவலமா இருக்கு. அவ ஊசி வாசி வித்து அவ கொடுக்குற காசை நீ எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க போறியான்னு பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் கேவலமா பேசுறாங்க. இதை கேட்ட முத்துப்பாண்டிக்கு சரியான கோவம் வருது. அவ ஒன்னும் உங்களை மாதிரி கோயில் நகையை திருடிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போகலையில, சொந்தமா உழைச்சு நிக்கணும்னு தானே நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சப்போர்ட் பண்றாங்க முத்துப்பாண்டி. பாண்டி எப்படியாவது போய் என் மருமகளை பேசி எப்படியோ சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வாடா, கடையை வச்சு பொழைச்சுக்கோன்னு விடுற அளவுக்கு அவளுக்கு என்ன இல்லாத போச்சு. அவளுக்கு நம்ம என்ன குறை வச்சோம்? சோத்துக்கு இல்லையா சாத்துக்கு இல்லையா? நீயும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற ஓன் பொண்டாட்டின்னு பெருமையை உட்காந்துருக்கிறத விட்டுட்டு அந்த தென்னை கடையில எதுக்கு அவ மளிகை கடை சாமானம் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கணும்? என் அண்ணன் பைய சண்முகத்துக்கு எதிராக வைக்கிறது ஊருக்குள்ள நல்லாவா இருக்கு? நீ எப்படியோ பேசி கேசி என் மருமக எசகிய கூட்டிட்டு வந்துடான்னு பாக்கியம் கேட்கறாங்க. பாருமா, உனக்காகத்தான் இப்போ ஒரே ஒரு தடவை தான் நான் போய் கூப்பிடுவேன். அவ வந்தா வரட்டும், இல்லைன்னா நான் விட்டுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி போறாங்க. எப்படியோ கொஞ்சம் கோளாரா பேசி சமாதானம் பண்ணி கூட்டிக்கிட்டு வையா. உங்க அப்பனும் அத்துக்காரியும் பண்ணனதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாள? அவ மனசுலும் அந்த காயம் இருக்கத்தானே செய்யும். அது ஆறுற வரைக்கும் கோவம் இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது சமாதானம் பண்ணி நீ கூட்டிட்டு வந்துடும், அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க பாக்கியம். ஒரு தடவை தாமா நீ சொல்றதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெகு வேகமா போறாங்க. அங்க போய் பார்த்தா கடை ஜே ஜேன்னு திறப்பு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் கடை ஓபன் பண்றேன்னு கூப்பிட்டுருக்காங்க. எஸ்கி அண்ணே, என்னோட சாமியே நீதானே ரிப்பன் வெட்டணும், இந்தாண்ணே ரிப்பன் வெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி புல்லட்ல வந்து இறங்குறாங்க. முத்துப்பாண்டியை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க எஸ்கி. முத்துப்பாண்டி போனதும் கோவமா, எஸ்கி இந்த கடையெல்லாம் நமக்கு வேண்டாம், ஒழுங்கு மரியாதைக்கு நீ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. வா எஸ்கி, உன் புருஷன் நான் கூப்பிடுறேன், இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு கையை இறுக்கி பிடிச்சு இழுக்கிறாங்க முத்துப்பாண்டி. எஸ்கி அண்ணனையும் முத்துப்பாண்டியும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வந்துருது. முத்துப்பாண்டியோட கையை நறுன்னு பிடிக்கிறாங்க சண்முகம். அவளா வந்து கூட்டிட்டு போ, வற்புறுத்தி கையை பிடிச்சு இழுக்காதீங்கிறாங்க சண்முகம். இழுத்துக்கிட்டு போய் தான் எஸ்கிக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நீ இழுத்துக்கிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேங்கிறாங்க சண்முகம். சண்முகம் சொன்ன பதில கேட்டதும் முத்துப்பாண்டிக்கு சுருன்னு கோவம் வந்துருது. போனதும் வண்டியில உட்காந்துக்கிறாங்க. உனக்கு ஒரே நிமிஷம் டைம் தர, நீ என் கூட வந்தா நீ எனக்கு பொண்டாட்டி, இல்லைன்னா இந்த நிமிஷத்தோட நானும் உனக்கு புருஷன் இல்லைங்கிறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே, நான் என்ன சொல்லட்டும்னு எசக்கி சண்முகத்தை கிட்ட கேட்கறாங்க. எசக்கி, நீ இதுல என்ன முடிவு எடுத்தினாலும் அது எனக்கு சம்மதம் தான். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ முடிவு எடுங்கிறாங்க சண்முகம். நினைச்சு பார்த்த எசக்கி இன்னும் முத்துப்பாண்டிகிட்ட எந்த மாற்றம் இல்லையே, அன்பா மட்டும்தானே பேசுறாரு. திரும்பவும் அந்த சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவுக்கு நடுவுல தானே நம்மளை கொண்டு கோர வைக்கிறாங்க. அந்த இடத்துல நமக்கு மதிப்போ மரியாதையோ உசுருக்கு பாதுகாப்போ எதுவும் கிடையாது. என் மேல அக்கறையும் உசுரையும் வச்சிருக்கிற எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு என் மேல உண்மையான பாசமும் அன்பு இருந்தா, என் மேல அக்கறைப்பட்டவங்களா இருந்தா நீங்க அவங்களையெல்லாம் விட்டு என் கூட வாங்கன்னு எசக்கி கூப்பிடுறாங்க. அப்படி மானங்கட்ட பழப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வைராக்கியமா போறாங்க. அண்ணே, நீ ரிப்பனை வெட்டி எனக்கு கடையை திறந்து கொடுனே, நீ தானே எனக்கு சாமிங்கிறாங்க எஸ்கி. சண்முகம் கையில கத்திரிக்கோலை கொடுக்குறாங்க. சண்முகவும் கடை ஓபன் பண்ண ரெடியா இருக்காங்க. அவ்வளவுதானா? இனி எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. உனக்கு எனக்கு இருந்த உறவு முடிஞ்சு, இனிமே இந்த வீட்டு வாசலுக்கு நான் வரமாட்டேன் அம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெகு வேகமா வண்டியை முறுக்கிட்டு போறாங்க. நடந்தது என்னன்னு பாக்கியம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டாட்டமா ஓடி வராங்க. எசக்கி, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா என்ற சண்முகம், அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பாக்கியம் வந்து சண்முகத்தை திட்டுறாங்க. அத்தே, என் அண்ணனை ஏதாவது சொல்லி நான் பொல்லாத கோவம் வந்துட்டு போய் உன் பையனுக்கு புத்தி சொல்லு. அதான் உன் புருஷன், அதான் என் மாமனார், அந்த வீட்டில் இருந்தாலும் வேலைக்காரி தான், இந்த வீட்டில் இருந்தாலும் வேலைக்காரி தான் சொன்னாராமே. நான் இந்த வீட்டில் எப்படி முதலாளி அம்மாவா வாழ்றேன்னு வந்து பார்க்க சொல்லத்த அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க எஸ்கி. அடியே, உனக்கு என்ன இல்லாத கிடக்குது? என் மவன் உன்னை நல்ல ராஜாத்தி மாதிரி வச்சுக்குவான், வாடின்னு கூப்பிடுறாங்க. நான் நல்லா அந்த வீட்டில் வந்து அடிமைப்பட்டு வாழ மாட்டேன், நான் வரமாட்டேன் போத்தேன்னு எஸ்கி சொல்லிடுறாங்க. பாக்கியம் சோகமாக போகிறாங்க. என்ன நடக்குது நாளை சொல்ல பார்க்கலாம்.